இவங்களுக்கு வந்து யாராவது நம்பிக்கை துரோகங்களா இருந்தாங்க. ஒண்ணும் இல்ல, ஒருத்தவங்க இவங்கள ஏமாத்துறாங்கன்னா, வேணுங்கிற அளவுக்கு பையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லணும் துளாராசிக்காரங்களுக்கு. அந்த அளவுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப டயபெட்டிஸ் இருக்கவங்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இந்த ராகு வரும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அந்த மாதிரி வந்துடலாம். லைஃப் பார்ட்னர் வீட்டு விஷயத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய துளாராசிக்காரங்க தான் கோபம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அப்படி ஸோ இந்த கடந்த வருடங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டவுனாக இருந்துச்சு. இப்போ ஒரு பொருளாதாரமும் சரி, அவங்களுடைய அந்த சனி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அவசப்பட்ட ராசிகளில் துலாமையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருடம் வந்து அவங்களுடைய பண வரவு மற்றும் அவங்களோட குடும்ப சூழ்நிலை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்? இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு தான் மேம் சொல்லுவேன். அவ்வளோ பெருசாக வந்து காயப்பட்டவங்கன்னு சொல்லவே முடியாது. நிறைய அனுபவங்களை கடந்து வந்திருப்பாங்க. என்னன்னா இவங்களுக்கு வந்து யாராவது நம்பிக்கை துரோகங்களாக இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களை இவங்களை ஏமாத்துறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு லைஃப் என்ன கிடச்சிருக்குன்னா, இவங்க ரொம்ப நம்பிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நம்பிக்கை துரோகிகளாக இருந்தாங்கன்னா இவங்களை விட்டு விலகி இருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க பாடமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை நல்லதாக எடுத்துக்கலாம். ஏன் இப்படி எனக்கு நடந்துச்சு, நான் அவங்களால மனசு காயப்பட்டேன் அப்படின்றத தாண்டி அவங்க நல்ல குணம் எது, கெட்ட குணம் எது, யார் நல்லவங்க கெட்டவங்கன்றத இந்த காலகட்டத்தில் இவங்க பகுத்தறிஞ்சு பார்த்துருப்பாங்க. இப்போ வரக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை, 9ஆம் இடத்துல வரக்கூடிய குரு இவங்களுக்கு ஏகபோக வளர்ச்சி கொடுக்க போகுது. வேணுங்கிற அளவுக்கு பையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லணும் துளாராசிக்காரங்களுக்கு. அந்த அளவுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது. என்னென்ன அக்கௌண்ட் வேணுமோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, சேவிங்ஸ் அப்படின்றத போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராகும். கையில் பணவரவு அப்படிங்கிறது குறைச்சலே இருக்காதுமா. நல்ல பணவரவு அப்படிங்கிறது இருக்க போகிறது. பட் என்னன்னா அதை சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இவங்களுக்கு வேணும். எவ்வளோதான் பணம் சம்பாரிச்சாலும் சரி, இவங்க கையில் வரக்கூடிய பணம் வர்ற வேகத்துக்கு போகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்போ எனக்கு எது அத்தியாவசியம், எது அனாவசியம் அது பார்த்துக்கணும். எங்களுக்கு அந்த நிலை தெரியாது. இந்த ராகு எப்பயுமே பிரம்மாண்டத்தான ஆள். இப்போ பிரம்மாண்டமான ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, அடுத்து ராகுக்கு எது பயிற்சி எப்போ பார்த்தீங்க அப்படின்னா கும்பத்துக்கு வர்றாரு. இந்த கும்பத்துக்கு வரக்கூடிய ராகுவும் அதே மாதிரி சனியினுடைய பார்வையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல பிரம்மாண்டத்தை கொடுக்க போகிறாங்க. அப்போ நல்ல கையில் வேணுங்கிற அளவுக்கு பணம் புழங்க போகுது. இவங்களுக்கு உடல் ரீதியாக மட்டும் இவங்க ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்று கேர் எடுத்துக்காமல் விட்டுருவாங்க. கொஞ்சம் லைட்டாக எப்பயுமே வந்து துளாராசியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு புதுன்னு இருப்பாங்க. கரெக்டான ஃபுட் அப்படின்றது வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன, நான் சாப்பிட்றது என்னமோ இவ்வளோ தான், ஆனால் வந்துட்டு விரும்பி சாப்பிட்றது வந்து நிறைய விஷயங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. வெரைட்டி ஆஃப் ரைஸ் சாப்பிடணும். ஃபுட்டுக்கு வந்து அதுவும் ஸ்வீட் பிரியர்கள்னு சொல்லலாம். டயபெட்டிஸ் இருக்கவங்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. சப்போஸ் இல்லை நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மேம். விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ராகு வரும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அந்த மாதிரி வந்துடலாம். ஏன்னா தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சனி உச்சமாகக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல வந்து தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்ற நிலையை நோக்கி நகர போகிறாங்க. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு ஃபேமிலிக்கான டைம் அப்படிங்கிறது இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாகும். அதை புரிஞ்சுக்கிட்ட லைஃப் பார்ட்னராக இருந்தாருன்னா லைஃப் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடியது. ஏன்னா சூரியன் நீச்சமாகுது. சூரியன் நீச்சமாகுதுனால இவங்களுக்கு என்னென்னா அந்த அங்கீகாரத்துக்காக போராடி தான் ஜெயிப்பாங்க. ஈஸியாக எடுக்கிறத விட நீங்கள் நல்லா பாருங்களேன், துளாராசியில் இருக்கவங்கலாம் வந்துட்டு ஒரு வேலையை 2 வாட்டி செஞ்சால் தான் அவங்களுக்கு அந்த வேலையை திருப்தி. ஏன்னா ராகுவினுடைய நட்சத்திரம், ராகுவினுடைய நட்சத்திரம் இங்கே இருக்க நரசிம்மர் பிறந்த ஒரு நட்சத்திரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதியில் பிறந்திருக்காரு. பொதுவாக வந்துட்டு எதையுமே பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைக்கும். அவங்க பார்க்குறதுக்கு வந்து ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஆனால் அன்பு நிலையான ஆட்கள். இவங்க வார்த்தைகள் வந்து எப்படிமா இருக்குன்னா, கோவம் வர்றது வரைக்கும் சந்தோஷம். கோவம் வந்தது அப்படின்னா அந்த ஆக்ரோஷமான வெளிப்பாடுன்றது நம்மளால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். எப்போ என்னவோ யோசிக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ரெட்டை எப்படி 2 தராசுக்கு 2 இது இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து ரெட்டைத்தன்மையான குணாதிசயங்கள் இருக்கும். இவங்களுக்கு எப்போ கோவப்பட்டவங்க, எப்போ வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஓகே, இவங்க இப்படி தானே நினச்சி நம்ம லேசியாக விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் பேசி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கோவமாக இருந்தாங்கன்னா அடுத்து அந்த வார்த்தை ஏன்டா நம்ம போய் பேசுகிற அளவுக்கு பயம் வரும். அந்த அளவுக்கு வந்து வார்த்தைகளை மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே. அதே மாதிரி இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன கடவுள்கள் வழிபாடு வந்து அவங்களுக்கு இன்னுமே அதிகப்படியான நற்பலன்களை கொடுக்கும்? பொதுவாகவே வந்துட்டு துளாராசியை பொறுத்த வரைக்குமே சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதுவுமே முருக வழிபாடு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கணக்காக. ஏன்னா விசாக நட்சத்திரம் வந்து முருகனோட நட்சத்திரம் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக முருக வழிபாடுமே அவங்களுக்கு ஒரு சிறந்த பலனை தரும். மன அமைதி, ஒரு எதுலேயுமே வந்து வேகம் இருக்கிறத விட விவேகமாக செயல்படணும்.
ஒரு கால்குலேட்டிவ் மைண்டட் ஆள், ஆனால் கையில் இருக்கக்கூடிய காசை வந்து எப்படி தக்க வைக்கணுன்ற நிலை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட ஆன்மீக பயணம் நிறைய போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் மேம் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுற நபர்களே இவங்க தான். என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, கோவம் வந்தால் இவங்களுக்கு கண் முன்னு தெரியாமல் வார்த்தைகள் விட்டுருவாங்க. ஐயோ நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற அதிகமாக வருத்தப்படக்கூடிய நபர்களும் இவங்க தான். அந்த ஹர்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதை மட்டும் இவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒன்று, லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய துளாராசிக்காரங்க தான் சண்டை போட்டேன், ஏன் சண்டை போட்டேன், பிரிஞ்சிருப்பாங்க. எதுக்கு அந்த பிரிதல் வந்துச்சுன்னே தெரியாது. எனக்கு பிடிக்கவே இல்லை, எதுக்காக நீ சண்டை போட்ட, உன்னை அடிச்சாரா, மல்லு கட்டுனீங்களா, என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னா, இல்லை எனக்கு என்னன்னு தெரியல, பட் ஆனால் ஏதோ பிரச்சனை வந்தது, எனக்கு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. அப்புறம் போய் அவங்கள்ட்ட அந்த காரணம் கேட்டால் கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த காரணமே இல்லாமல் ஒரு பிரிதல் இருக்கும்ன்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சீக்கிரம் லைஃப் பண்ண விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் ஆகிடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து காரணமே இல்லாமல் கோவப்படுறதுனால வரக்கூடிய விஷயங்கள். எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னு அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணல. அவங்களுக்கு அதை கூட ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா அந்த கோபம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு எதிரி வெளியில இருந்தெல்லாம் யாரும் வந்து எடுத்து கத்தியா வச்சு குத்தெல்லாம் வேண்டாம். உள்ள இருக்கிற கோவம் தான் நிச்சயமா அவங்களுக்கு எதிரி அவங்களே மட்டும்தான். அவங்களோட எதிரி யாரு அப்படின்னா அவங்களுடைய மனம். கோவம். அப்போ மனமும் அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மனசை வந்து தெளிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா இவங்க லைஃப் வேற மாதிரி இருக்கும். சூப்பர். நிச்சயமா இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு இன்னுமே பெட்டரா இருக்கும். நிச்சயமா. ஏன்னா அது எதிரி எல்லாம் வெளியில எல்லாம் விடாதீங்க, வீட்டுக்குள்ளேயே உள்ளே பிடிச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மனநிலை சரியில்லாம ஒரு நிலை இருக்க மாதிரி இருக்கவங்க ஏதாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எங்கேயாவது போயிட்டு ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போயிட்டு ஒரு ஃபால்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மனநிலை இருக்கும். ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க அப்படின்னா இவங்க அந்த நேரத்தில் ஒர்க் என்னன்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பண தேவை இருக்குது, வேலை இருக்குது, எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் அவுட்டிங் போயிட்டு வரணும் ஃபேமிலியை உங்கள் லைஃப் பார்ட்னரோட சேர்ந்துட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். அவங்களுக்கு வந்து மனசில் வந்து மனம் தெளிவு இருந்தால் தானே நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய முடியும். அப்போ அதை சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர் மேம், தேங்க்யூ.